அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு எனக்கும் ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வார்த்தை பாருங்க, அவர் ஸ்பெசிபிக்கா நம்மோடு பேசுகிறார். நான் உனக்கு போதித்து. அப்ப நம்ம போதித்து நடத்துபவர் ஆண்டவராகிய இயேசுவே. நம்மளுடைய வாழ்க்கையில சில மென்டர்ஸ் வச்சிருப்பாரு பாருங்க, சில ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க சொல்றாரு, நான் உனக்கு போதித்து, அவர்கள் மூலமாய் நான் உனக்கு போதிப்பேன், என் வார்த்தையின் மூலமாய் நான் உனக்கு போதிப்பேன். இன்னைக்கு பாருங்க, இந்த வசனத்தை படிக்காம நம்ம தீர்க்கதரிசனிடத்திலும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களிடத்திலும் நம்மை வழிநடத்துபவர்களிடத்திலும் போய் ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் வார்த்தை நீ தியானி, நான் இதன் மூலமாய் உனக்கு போதனை செய்வேன், நான் இதன் மூலமாய் உன்னை போதித்து வழி நடத்துவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்க ஆவியானவர் உங்களோடு பேசி இதில் இருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பதை நீங்கள் நன்கு உணர முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் முதல் சொல்றாரு, வாழ்க்கையில நீ நிறைய செய்யணும், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ நினைச்சிட்டு இருக்க இதோட முடிஞ்சா போதும் அப்படின்னா, ஆண்டு சொல்றாரு, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வெகு தூர பிரயாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். ஆமென். அப்ப நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. என்ன போதிக்கிறாரு? போதிச்சு என்ன பண்றாருன்னா, நடக்க வேண்டிய வழியை காட்டுறாரு. நிறைய நீங்க செய்யணுங்க ஆண்டவருக்காக. விட்டுறாதீங்க, மனம் தளராதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்காக நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. பெரிய பெரிய காரியங்களை அவர் உங்களை கொண்டு செய்வார். உங்களை கொண்டு செய்வேன் என்று சொல்லி இருக்கிற பல காரியங்கள் உண்டு, அதெல்லாம் நிச்சயம் செய்வீங்க. கர்த்தர் உங்க மூலியமா அதெல்லாம் செய்வார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப எங்க நம்ம போகணும், என்ன நம்ம செய்யணும், என்ன வார்த்தையை பேசணும், என்ன டெசிஷன் எடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் பாருங்க நடத்துறாரு போதித்து. அப்படி சொல்றாரு, உனக்கு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, ஆலோசனைக்காரர்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம சுத்தி யாருமே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கலன்னா நம்ம ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும்னு என்னைக்கு நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க விழுந்தீங்க. எனக்கு எதுவுமே தெரியலன்னு நம்ம நிக்கிறப்பதான் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க முடியும், தெய்வீக ஆலோசனைகளை பெற முடியும்ல. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை போதித்து நடத்துவார். கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஒரு புதிய பிரயாணத்திற்கு நேராய் செல்ல போகிறாய், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை நிச்சயம் செய்வேன், உன் மூலமாய் பெரிய பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வேன். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வெகு தூர பிரயாணத்துல, இது ஆச்சரியம் நிறைந்த பிரயாணத்துல, இந்த வல்லமையான பிரயாணத்துல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். சொந்து போறீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். உங்க வலது கரத்தை பிடித்து அவர் உங்களை வழி நடத்துவார். அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். ஏன்னா அந்த வார்த்தை மட்டும் படிங்க. இது வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. இதை படித்து தியானி. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அவருடைய போதித்து நடத்துதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதை அற்புதமாய் அனுபவிப்பீர்கள். அவர் நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுறத ஆச்சரியமா பார்ப்பீங்க. இன்பமான வாழ்க்கையாய் இனி வரும் நாட்கள் இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.